ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 2024 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து அனலைசிஸ் வந்து ஸ்கூல் புக்லேருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து அனைத்துமே சிலபஸில் கவர் ஆகிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற அனைத்துமே வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒரு சிலது வந்து சிலபஸில் உள்ளது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது. அந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இல்லாத டாபிக்ஸ் மட்டும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. மற்ற அனைத்து கொஸ்டின்ஸுமே வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் அவங்க டிஃப்ரெண்டாலாம் கேட்கல, ஸ்கூல் புக்கில் உள்ளதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க, எண்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. இது வந்து சட்ட உறுப்பு 18, 21, 23, 20 இந்த விதிகள் எல்லாம் வந்து ஈஸியானது தான். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் தான் இருக்குது. இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பில் இந்த கொடுத்துருக்காங்க. பிரிவு 18, 23 இருக்குது, பிரிவு 20, பிரிவு 21 4 விதியுமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவர் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இது வந்து சரியான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் வந்து ஸ்கூல் புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் மத்திய அரசில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 1962 to 67, ஜாகிர் ஹுசேன் 1967 to 69, பக்ருதீன் அலி அகமது 1974 to 1977, நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977 to 1982. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ, சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி BP மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம் ஆர், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. இதில் வந்து கூற்று வந்து தவறு. ஏன்னா சட்டப்பிரிவு 340 படி தான் வந்து அந்த மண்டல ஆணையம் வந்து நியமித்திருப்பாங்க. காரணம் வந்து சரி. இவ்வாணையம் வந்து பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாலிட்டி செகண்ட் வால்யூமில் 13வது லெசன் சமூக நீதி அப்படிங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 162 அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இந்த இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 340 படி சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை என அடையாளம் கண்டிடவும் மற்றும் அவர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திடவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. இது வந்து 2 ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. திரு காக்கா கலேல்கர் ஆணையம், மண்டல் ஆணையம். இதில் வந்து 1979ஆம் ஆண்டு BP மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கொண்டது. இல்லையா? 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு. அடுத்து, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். ஆன்சர் வந்து அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், 12th ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் வால்யூமில் இந்திய அரசியலமைப்பு லெசனில் இந்த கொடுத்துருக்காங்க. அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் 4வது பகுதியில் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிகள் என்னும் தலைப்பில் கீழ் இடம்பெற்றுள்ளன. அப்போ அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் அதான் வந்து அரசின் வழிகாட்டு நெறிகள். அடுத்த கொஸ்டின், சர்க்காரி ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சர்க்காரி ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து 10th புக்கில் இருக்கும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்து 2 வந்து இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. இதுவும் வந்து 10th புக்கில் இருக்குது. 2 கூற்றுமே சரி. அடுத்து வந்து கூற்று 356ஐ நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 356ஐ குறைவாக பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்காரி ஆணையம் வந்து 356ஐ குறைவாக பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 3வது கூற்று தவறு. அப்போ இதை வச்சு நீங்கள் ஆப்ஷனில் ரிஜெக்ட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்திருக்கலாம். எப்படி அப்படின்னா ஏ ஆப்ஷன் பாருங்கள் 3 மற்றும் 4 மட்டும்னு இருக்குது, அதை விடுங்க. அடுத்தது 2வது ஆப்ஷன் பாருங்கள் 2 மற்றும் 3 மட்டும். அப்போ 2வது கூற்று நமக்கு சரிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும்.
அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். சி ஆப்ஷன் பாருங்கள், 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம 3வது கூற்று தவறுங்கிறது தெரியும், அப்போ அதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். டி ஆப்ஷனை பாருங்கள், 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2வது கூற்று வந்து சரிங்கிறது தெரியும் கன்ஃபார்மாக, அப்போ அதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது. அப்போ 3 மட்டும் 4 தவறு. ஓகேவா? இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பில் சர்க்காரிய குழுவினை 1983ஆம் ஆண்டு நியமித்தார். இதில் வந்து 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் மத்திய அரசு செயல்படுத்தியது. 12th ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசனில் சர்க்காரிய குழு 1983ஆம் ஆண்டு 247 பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை 5 வருடங்கள் கழித்து மத்திய அரசிற்கு சமர்ப்பித்தது. அது 2 பாயிண்ட்ஸ் இதில் இருக்கா. அடுத்து பாருங்கள், அவங்க சமர்ப்பித்த பரிந்துரையில் 2வது பரிந்துரை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரசமைப்பின் உறுப்பு 356 மிகவும் கவனமாக மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக நீக்கணும்னு சொல்லலை, மிகவும் கவனமாக மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க, நீக்கவும்னு சொல்லலை. அப்போ வந்து 3வது கூற்று வந்து நமக்கு தவறுங்கிறது. இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம் ஆர், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் 3வது லெசன் மாநில அரசு பேஜ் நம்பர் 215ல் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார். ஆளுநர் வந்து அரசின் தலைவர், அரசமைப்பு தலைவருங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். இது வந்து குடியரசுத் தலைவரின் பிரதிநிதி ஆக மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறார். அடுத்து பாருங்கள், இது 12th ஸ்டாண்டர்டு இந்தியாவில் கூட்டாட்சி அதே லெசனில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் வந்து இதே பாருங்கள், ராஜமன்னார் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்து ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைக்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அல்லது எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? ஆன்சர் வந்து தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக். இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல். இதை நான் லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி இருக்கும்போதே நான் வீடியோ போட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலில் எது எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போயிருப்பீங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள்னு கொடுத்துருக்காங்க. திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, அடுத்தது நிதி ஆயோக். இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டத்தின் பெயர். எப்பொழுதுமே வந்து சட்டம் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து சட்டம் ரிலேட்டடாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்டில் வந்து தொகுத்து எடுத்துக்கணும். அது நான் தொகுத்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இதில் வந்து எல்லா சட்டங்களும் தெரியலைனாலும் உங்களுக்கு ஒரு 2 சட்டங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இது நார்மலாக வந்து தேர்தல் ஆணைய லெசன்லேயே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். இது நான் அப்பயே சொன்னேன் உங்கள்கிட்ட, மொழிவாரி மாநிலங்கள் வந்து தவறாமல் பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அதை வந்து டெல்லியை வந்து தேசிய தலைநகராக மாற்றிருப்பாங்க. அது 1992 மாற்றிருப்பாங்க. அதுக்கான சட்டம் வந்து 1991 ஏற்றிருப்பாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் அதுலேயும் இருக்கும், இங்கே வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலையும் இருக்குது. அதே மாதிரி வந்து டெல்லி தேசிய தலைநகர் பகுதி ஆக்கப்பட்டது. அதாவது மொழிவாரி மாநிலங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். அதுதான் வந்து டெல்லியை வந்து தேசிய தலைநகர் சட்டம். அது வந்து வெங்கடேஸ்வர் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். 1992 டெல்லி வந்து
தேசிய தலைநகர் பகுதின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த சட்டம் வந்து 1991. அடுத்து வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து சிலபஸில் உள்ள கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாதது வெளியில் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த இது மட்டும்தான் வெளியில் போயிருக்காங்க. இது வந்து கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாததுக்கு வெளியில் போயிருக்காங்க அந்த 3 கொஸ்டின்ஸு. அது என்ன அப்படின்னா, நேஷனல் சிம்பல் கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே நமக்கு வந்து தேசிய கீதம் தேசிய பாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. இந்த தடவை வந்து நேஷனல் சிம்பல் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக எப்பொழுதும் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அது வந்து நமக்கு வந்து இந்த ஒரு சில கண்டென்ட் மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த நேஷனல் சிம்பல் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் உள்ளது இருக்காது. இதை வந்து நம்ம நெட்லேருந்து தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து மத்திய தலைமை தகவல் ஆணையர் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கண்டென்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த ஊழல் சம்மந்தமாக உள்ள டாபிக் எல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போங்கன்னு லாஸ்ட்டாக கூட ஒரு 2-3 டாபிக் வந்து நான் போட்டேன். நீங்கள் யாருமே அது வந்து ப்ராப்பராக பார்க்கல அந்த வீடியோவை. அதோட தான் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதை விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த ஊழல் சம்மந்தமாக லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் இதெல்லாம் போட்டேன். அதே மாதிரி வந்து மத்திய கண்காணிப்பு ஆணையர் போட்டேன். மத்திய தகவல் ஆணையர் வந்து போடணும் நெக்ஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாததுனால அந்த மத்திய தகவல் ஆணையர் நான் அதோட விட்டுட்டேன். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இதுவும் வந்து நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். ஓகே, நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து வேணும்னா வந்து இந்த பாலிட்டி கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் படிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, பாலிட்டி ரிவிஷன் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா திருப்பி போய் எடுத்து பாருங்கள். நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேனா என்னென்னு இந்த வீடியோவில் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டாபிக்லாம் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து வேணும்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஓகே, அனலைசிஸ் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள சிலபஸில் கவர் ஆகிற அனைத்து டாப்பிக்கும் ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சிலபஸில் உள்ள டாபிக் ஸ்கூல் புக்கில் இல்லாத டாபிக் தான் வந்து வெளியில் போயிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்கூல் புக்கை நன்றாக படித்தாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் வந்து என்ன உங்களுடைய இது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.